ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரேசன் பச்சரிசியை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த போண்டா செய்கிறதுக்கு நமக்கு அரிசி மாவு, கோதுமை மாவு, இன்னும் எந்த மாவும் வேண்டாம், ரவையும் வேண்டாம், உருளைக்கிழங்கு கூட நம்ம இதில் சேர்க்க வேண்டாம். நல்ல மொறுன்னு சூப்பராக உள்ள சாஃப்டான ஒரு போண்டா ரெசிபி. இதுக்கு பேக்கிங் சோடா பவுடர் இன்னொன்று எதுவுமே சேர்க்கலை. அது இதுன்னு நிறைய இன்க்ரீடியன்ஸும் வேண்டாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா அளவுகளும் எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியை ஒரு 4லேருந்து 5 நேரம் கழுவி எடுத்துருக்கிறேன். அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ இது ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். பார்த்திங்கன்னா எனக்கு அரிசியெல்லாம் நல்லா ஊறி வந்துட்டு இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம அரிசி எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவலை நம்ம ஒரு 2 நேரம் கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுக்கும்போது நல்லா அதில் இருக்க தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு அவலை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம தயிர் சேர்த்துக்கணும். நம்ம எடுத்திருந்த அந்த கப்பில் அவல் எடுத்திருந்த கப்பில் அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒருக்க கலந்து விட்டுக்கலாம். அவல் இந்த தயிரில் கொஞ்சம் நேரம் ஊறி வரட்டும். நமக்கு இந்த அவல் ஊறதுக்கு ரொம்ப டைமும் ஆகாது. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம அரிசியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம ஏற்கனவே அரிசியை தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருந்தோம்னா அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. அரைக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி சேர்த்து அரைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவு குறைவான தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த டைமில் நம்ம அவல் தயிரில் ஊற வச்சுருந்தோம்ல அதுவும் நல்லாவே ஊறி நல்லா திக்காகி வந்துடுச்சு. இப்போ இந்த அவலை நம்ம ஏற்கனவே அரிசி அரைச்சி வச்சுருந்தோம்ல அது கூடவே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எவ்வளோக்கு முடியுமோ அந்த மாதிரி குறைவான அளவு சேர்த்து நல்லா திக்காகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் மாவில் நம்ம அதிகமான தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால் முடிஞ்ச அளவு குறைவான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அரைக்கும்போது தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பயப்பட வேண்டாம். இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதுலேயும் பாதி அளவு தான் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் நம்ம சேர்க்காம கூட செய்யலாம். அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு வத்தல் தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காயப்பொடி இருந்ததுன்னா அது ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் சூடாக ஆயில் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நம்ம மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்து அப்படின்னா ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். இந்த போண்டா பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக தான் செய்கிறோம். ஆனாலுமே நம்ம பேக்கிங் சோடா பவுடர் இன்னொன்று எதுவுமே சேர்க்காண்டா ரொம்ப சூப்பராக நல்ல மொறுனே வரும். பச்சரிசியும் அவலும் இருந்தாலே போதும். நம்ம நினச்ச நேரத்தில் இந்த ரெசிபியை பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நல்லா அதை மாதிரி ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஃப்ளோட் ஆனதுக்கு அப்புறமா மறுபக்கம் திருப்பி போடுங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் மாவு சேர்த்துருக்கோம். எந்த அளவு ஃப்ளஃபியாக மொறுன்னு வந்திருக்குதுன்னு. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு மாறதுறையை நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் இது போல் ரேசன் ரைஸில் பண்ண நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் இருக்குது. அதோட லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்ச ஒரு போண்டாவும் இருக்குது. அதோட லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போண்டாலாம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்னு. உங்களுக்கு சவுண்டு கேட்டாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம இது போலவே எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு கையில் எடுத்து போடும்போது கையை ஃபஸ்ட் ஒருக்கா தண்ணியில் நனைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ஒரு போண்டா எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். சட்னியோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எந்த சைட் டிஷ்மே வேண்டாம், இதுக்கு அந்த அளவு அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு.
இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து பிச்சு காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி இதுவரை செஞ்சதில்லைன்னா ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.